மா படம் வர ஏதாச்சும் நோட்டு தாங்கம்மா. அலமாரியில இருக்கும், எடுத்துக்கோமா. மா இவங்க யாருமா? பாப்பா, இவங்களா? இவங்க தாம்மா எனக்கு ஏசப்பா பத்தி நமக்கு அறிமுகப்படுத்தினவங்க. நான் சின்ன வயசா இருக்கும்போது. வெளியே வாயா. வெளியே வர போறியா இல்லையா? யோ கௌதரியா, இந்த தீட்டு பிடிச்ச கொஞ்சம் வீட்டை விட்டு அனுப்ப போறியா இல்லையா? இவன் இந்த கிராமத்துல இருக்க கூடாது. வெளியே அனுப்புங்க. ஐயா, ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. ஏதாச்சும் காப்பகத்தை சேர்த்துறேன். ஒழுங்கா அனுப்புறியா? கழுகுக்கு இரையாக்கவா? ஐயா, ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. அதெல்லாம் முடியாது. வாமா. ஏய் பத்மா. யாரியா நீ எங்க ஊர் விஷயத்துக்கு தலையிடுறதுக்கு? நான் ஒரு டாக்டர் தான். இந்த குழந்தைய நான் பார்த்துக்கிறேன். நான் கூட்டு போறேன் என் காப்பாத்துக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். கிளாடி, யாரை கூட்டு வந்திருக்கேன் பாரு? ஏஞ்சலை கூட்டு வந்திருக்கேன். யார் இந்த ஏஞ்சல்? டேய் அங்க பாரு பாப்பா. ஹாய். சரி, இவளுக்கு மருந்து போடணும், அங்க உட்கார வை. சரியா? ஆ ஆ ஓ. ஆ. அதை கொஞ்சம் எடு. இன்னும் கொஞ்சம் எடு. சரி, நீ மருந்து போடு, நான் போய் பேஷண்ட்டை பார்த்து. சரி ஓகே. ஹாய். ஹாய். உங்க பேர் என்ன? பத்மா. பத்மாவா? கியூட்டா இருக்கீங்களே. சரி கை காட்டுங்க. வலிக்குதா? கையை தொடாது கட்டிட்டு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. குஷ்டரோகம்லாம் தீட்டுன்னு ஒண்ணு கிடையாது. சரியா? மருந்து போட்டு விடுறேன். சரியா? வலிக்குதா? யாரா அந்த பையன்? ஏய் வாடா. யாரா அவனுங்க? இவனு தானே அந்த வெள்ளைக்கார பசங்க. அந்த தீட்டு பிடிச்ச குழந்தைய தூக்கிட்டு போனாலண்ணா, அவனோட பசங்கண்ணா. அங்கிள் பாலை கொடுங்க அங்கிள். எங்க இடத்துல வந்திருக்கீங்க? நாங்க மண்ணில் இருந்து வந்தோம். யாரா இவனுங்க? பைத்திய மாதிரி மண்ணில் வந்துட்டு சொல்றாங்க. இவனுக்கும் இவங்க அப்பனுக்கும் நம்ம கிட்ட வம்பு பண்றதே வேலையா போச்சு. இவனுக்கு ஏதாவது பண்ணணும்டா. நீங்க என்ன பண்ணீங்கிறான் இவன்? வணக்கம்மா. நம்ம ஜனத்துக்கெல்லாம் காசை கொடுத்து கிறிஸ்தவனா மாத்த பாக்குறானா? இப்படியே விட்டா சரி வராதுண்ணே. வேணா ஒண்ணு பண்ணோம். இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த மாதிரி அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை கொடுக்கத்தான் இயேசு இந்த உலகத்துக்கே வந்தார். அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் அவர் உயிரே கொடுத்தார். இந்த பேம்ப்ளெட்ஸ்லாம் கொடுத்துருக்கல்ல, படிச்சு பாருங்க. என்னாச்சு? என் பொண்ணு எங்க? எஸ்தர், சொல்லுங்க மம்மி. இங்க வா. என்ன பண்ணணும்? அவங்களுக்கு ஹெல்ப் வேணுமா பாரு. இந்த நாட் இருக்குல்ல, இது இந்த மாதிரி வச்சு இந்த சைடு வந்து எடுக்கணும். சரியா? எல்லாம் என்ன பண்றீங்க? என்னாச்சு? சரி ஓகே, அப்ப நானும் பசங்கள் மட்டும் மலை ஊழியத்துக்கு போயிட்டு சரி. வந்துடுறோம். சரி. சரியா? பாய் மம்மி. பாய் அக்கா. அங்க பாருங்கண்ணா, அந்த வெள்ளக்கார மாதிரி இருக்குது. தலைவரே, அவனே தான் தலைவரே. அவன குடும்பத்தோட தீட்டு கட்டுற தலைவர. இன்னைக்கு அவனுங்களை கொளுத்துறா. இன்னைக்கு ஊழியம் சூப்பரா இருந்ததுல? ஆமாப்பா. சரி, வெளியில குளிரா இருக்கு, காருக்குள்ளே படுத்துக்கலாம். சரிப்பா. அப்பா காப்பாத்துங்க என்ன? ஐயோ எரியுதே. ஏசப்பா எங்களை காப்பாத்துங்க. அப்பா பசங்களையாச்சும் காப்பாத்துங்கப்பா. அத்தது என்னம்மா ஆச்சு? அந்த கொடுமையை பண்ண அந்த அரக்கர்களை கிளாடி அம்மாவும் எஸ்தர் அக்காவும் மன்னிச்சிட்டாங்கம்மா. ஏசப்பா மேல இருக்கிற அன்புலையும் அந்த கிராமத்து மக்கள் மேல இருக்கிற அன்புலையும் அந்த அரக்கர்களை மன்னிச்சது மட்டும் இல்லாம
அதே கிராமத்துல மறுபடியும் ஊழியம் செய்யவும் சேவை செய்யவும் ஆரம்பிச்சிட்டாங்கம்மா.